காடை முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். காடை முட்டையை தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சா வெந்துடும். வேக வச்சுக்கலாம். காடை முட்டை கிரேவி செய்யறதுக்கு வெந்து நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி 5, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகா 1 போட்டால் போதும். அதுக்கு மசாலா, இந்த காடை முட்டைக்கு முட்டை மசாலா கடையிலேயே கிடைக்கும். முட்டை மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. வாங்க காடை முட்டை கிரேவி செய்யலாம். கடாய் வச்சாச்சு. ஆயில் ஊற்றுவோம். கடுகு சிறிதளவு எண்ணெய் சூடாயிருச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 போடலாம். கருது இந்த காடை முட்டை குழம்பு ஏன்னா இது நாட்டுக்கோழி முட்டை விட சத்து அதிகம், நல்லது உடம்புக்கு ரொம்பவுமே. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடுவோம். அளவு உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா கொலன்னு வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நல்லா கொதன்னு வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தி இருக்கிறோம். உப்பு சேர்த்துனாவே நல்லா வெந்துடும் தக்காளி. இந்த தக்காளி கூடயே மசாலா போடணும். இதில் 2 ஸ்பூன் போடணும். இது முட்டை மசாலா 2.5 ஸ்பூனு. தேவையான அளவு மஞ்சத்தூள். இதை நல்லா தொலாவி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பற்றிக்கும், பிடிச்சிக்கும். இந்த கிரேவி இப்போ நல்லா இதாக வதங்கிருச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டுற அளவுக்கு, கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மசாலா வாசனை வெளியில் போகும். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. அந்த வாசனையெல்லாம் போயிடுச்சு, தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்குவது கூட. முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். சொல்லு. இது குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா. இந்த நல்லா கொஞ்சம் தொலாவி விட்டோம்னா இந்த முட்டையில் நல்லா மசாலா பிடிச்சிக்கும். அவ்வளோதான், காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவகாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.